அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு கூடிய விரைவில் அதிசாரமாக உச்சம் பெறும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகும். விருச்சகராசி அந்த தருணங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா குரு பகவான் உச்சம் பெற போகும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றும், அதே போல சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகுங்க, எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுங்க. குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. புதிய ஒப்பந்தங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்தவரை சுய தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உடல் நலம் சீராகி நீங்கள் உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சகராசியை சேர்ந்த பலருக்கு வாகன யோகம் உண்டு என்பது. புதிதாக வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக புத ஆதித்ய யோகத்தோடு நிகழ்கிறதுங்க இத்தருணம். எனவே பொருளாதார நிலை என்பது நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வருங்க. தொழில் வளர்ச்சியில் அபரிமிதமான வெற்றி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நட்பு வட்டம் விரிவடையுங்க. அது மட்டும் இல்லாம நாட்டு பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த குருவினுடைய உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களான உங்களுக்கு பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. உடல் நலன் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் 12ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் பல நன்மைகள் உங்களுக்கு நிகழ இருக்குதுங்க. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க. கல்வி கலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி ஒவ்வொன்றும் கைகூட இருக்குது. நாலாபுரமும் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்குங்க. தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சம்பள உயர்வு பற்றி சந்தோஷ தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா விருச்சகராசினியர்கள் வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளைய ஆசை நிறைவேற இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்குங்க. மகத்தான பதவி நிச்சயம் கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் சுப செய்திகளை கேட்கும் சூழலும் உண்டாக இருக்கு. இப்படிப்பட்ட தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தருங்க. வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார
சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல சூரியன் வழிபாடு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.